நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது நாகர்கோவில் ரயில்வே நிலையத்தில் இருந்துகிட்ருக்கிறேன். நேரம் சாயந்தரம் 6:10 ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினில் பயணம் செய்யும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபீலே வரல பாருங்கள். எல்லாம் வட மாநில ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போது மறுநாள் காலமே 4:20 ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை வந்து இறங்கிட்டோம். நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 190 ரூபாய் டிக்கெட்டு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் இன்ஜினுக்கு மாடல் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் இப்போது காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கிறேன். இங்கேருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு 25 ரூபா பேருந்து கட்டணும். இதுதான் வெள்ளியங்கிரி மலையின் அடிவாரம். இந்த கோயிலின் முன்பகுதியில் நான் நின்றுட்டுருக்கிறேன். வாங்க உள்ளாடி போய் பார்க்கலாம். மலை ஏறதுக்கு தேவைப்படுற மூங்கில் குச்சிகள் இங்கே விற்கிறாங்க. அது விற்கிற இடம் தான் இந்த இடம். இங்கே வந்து ஒரு மூங்கில் குச்சிக்கு 30 ரூபா. நான் மூங்கில் குச்சி ஒன்றும் வாங்காமல் தான் போகிறேன். இது இந்த கோவிலின் முன்பகுதி தோற்றம். இந்த இடத்துல சென்னை சில்க்ஸ் துணிக்கடை வந்து இலவசமாக பக்தர்களுக்கு உணவு காலை மதியம் சாயந்தரம் எல்லாம் உணவுகள் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் வந்து எதுவுமே சாப்பிடலை. ஏன்னா மலை ஏறதுக்கு சாப்பாடு எப்படி ஒத்து விடணும்னு தெரியலை. இங்கெல்லாம் அந்த பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டுருக்காங்க. நாம் இப்போ மலை ஏற தொடங்கிட்டோம். மூங்கில் குச்சி வாங்காமல் வர்றவங்க இந்த மூங்கில் குச்சிகள் இங்கே இந்த பக்கத்தில் மேலே மலையில் ஏறிட்டு வர்றவங்க போட்டிருப்பாங்க. அதையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் இந்த மலை ஏற வர்றவங்க பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி கொண்டு வர்றது செக் பண்ணுறாங்க. அவன் பாட்டிலோடு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. 20 ரூபா கொடுத்துட்டு போகணும். வர்ற டைமில் அந்த பாட்டிலை காட்டி அந்த 20 ரூபாவை திரும்ப பெற்றுக்கலாம். அப்புறம் இந்த மலையில் செப்பல் போடுறதுக்கு அனுமதி இல்லை. ஷூஸ் போட்டுக்கலாம். இதுதான் வெள்ளை விநாயகர் கோவில். இங்கே ஒரு சில கடைகள் இருக்குது. ஆனால் நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தே 2 லிட்டர் தண்ணியும் 1/2 கிலோ ஆப்பிளும் வாங்கிட்டு வந்துட்டேன். மணி இப்போ 9 ஆயிடுச்சு. முதல் மலையை ஏறி முடிச்சிட்டோம். ஒரு சுக்கு காப்பி வாங்கினோம். நல்லா தான் இருக்குது. 20 ரூபா. 20 ரூபாவுக்கு நல்லா இருக்குது. இனி கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி சம நிரப்பாக இருக்குது. இதை கடந்து இங்கே பாருங்கள், என்ன பெரிய பெரிய மரங்கள். இது ஒரு கீழே இருந்து இந்த கடைகளுக்கு தேவையான பொருட்களை மேலே கொண்டு போகிறாங்க. ஒரு நேரம் இந்த மாதிரி கொண்டு கொடுக்கறதுக்கு 1000, 1500, 2000 வரைக்கும் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே இருக்கிற கடையில் வந்து கொஞ்சம் விலைகள் அதிகமாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் வாங்கி சாப்பிடவோ இல்லை குடிக்கவோ செய்யுங்க.
இது வழுக்குப்பாறை. இது இரண்டாவது மலையின் முடிவில் இருக்கிறது. இரண்டாவது மலை ஏறிட்டோம். இங்கே ஒரு நீர்ச்சுனை இருக்குது. இதில் இருந்து நிறைய பேர் அந்த பாட்டிலில் கொண்டு வந்த தண்ணி தீர்ந்தவங்க இதுலேருந்து எடுத்து குடிக்கிறாங்க. நிறைய வண்ணத்து பூச்சிகளும் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். நிறைய பறவைகளோட சத்தங்களை வந்து கேட்க முடியுது. இந்த இடத்துல இயற்கையை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. இதையெல்லாம் ரசிக்கிறதுக்குன்னே நான் இந்த மலையை வந்து ஏறினேன். ஆனால் நிறைய மலை ஏறி இருக்கேன். ஆனால் இந்த மலை வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுதான் ஈசாவோட சிலை. இங்கே இருந்து பார்த்தாலும் தெரியுது. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணுறோம் தெரியுது. ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போதான் 4வது மலை ஆரம்பம் ஆகுது. நாலாவது மலை ஏறிட்டுருக்குறோம். இந்த அழகை பாருங்கள். இதுதான் அந்த ஈசா இவரோட சிலை. இது இன்னும் முடியலை. இனி 5, 6, 7 ஏறிக்கிட்டு திருப்பி இறங்கணும். கொஞ்சம் காற்றடிக்குது, அதனால் நல்ல இதமாக இருக்குது. அந்த பக்கம் மரம் எல்லாம் நோக்கி, ஆனால் அங்கே வழி இல்லை. இதில் தான் வழி போட்டிருக்காங்க. மணி 10:45 ஆயிடுச்சு. நாலாவது மலைக்கு இன்னும் போகணுமா? நாலாவது இது 4 முடிஞ்சிருச்சு. இனி 5. அதில் இனி பக்கம் தானே. இந்த வெயிலையும் இந்த மலைக்கு மேலே இந்த ஒரு அம்மா பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க பாருங்கள். என்ன கஷ்டமாக இருக்கும். 4வது மலை முடிஞ்சு 5வது மலைக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். இது கொஞ்சம் சம நிரப்பாக இருக்குது.
அந்த மலைக்கு கீழே இறங்குற மாதிரி சொன்னாங்க. போய் பார்ப்போம். இது 5வது மலையாக இருக்கலாம், தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல நடக்கிறது தான் சிரமமாக இருக்குது. பாருங்கள் இயற்கை எப்படி என்ன அழகாக இருக்கு. அஞ்சாவது மலை. இனி 2 மலை இருக்கு, ஏறி இறங்கும். இந்த தரையில் நடக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்கு. இங்கே நிற்கிறாங்க பாருங்க. மணி இப்போ 11:15. அந்த ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏறி இறங்கி 6வது மலை. அப்புறம் திரும்பவும் அடுத்த மலைக்கு ஏறணும் போல். 5வது மலைக்கு ஏறுறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வலிக்கி விட்டுரும். எனக்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன் மேகம் தொட்டு தொட்டு போகிற மாதிரி இருக்கு. அவ்வளோ ஹைட்டு இந்த மலை. வந்தா தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த மலை தான் 7வது மலை போல் இருக்கு. பாருங்க அங்கே போயிட்டுருக்காங்க, அப்படியே ஏறணும் போல இருக்கு. இங்கே இப்படியே இறங்கிடணும், இறங்கி தான் திருப்பி அடுத்த மலைக்கு ஏறணும். இந்த இடம் அருமையாக இருக்கு, நல்ல தணுப்பாக இருக்கு. இந்த மரத்தில் என்ன அழகாக பூத்துருக்கு பாருங்கள். என்ன மரம்னு தெரியல, இந்த பக்கத்தில் நிறைய நிற்கிது. இங்கே வர்றவங்க தனியாக வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிறைய பேர் சேர்ந்து வந்துவிட்டோன்னா எல்லோரையும் பார்த்து நம்மளால் இந்த மலையில் வந்து ஏறி இறங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏறிக்கலாம். 6வது மலையின் முடிவில் இருக்கிற ஆண்டிச்சுனை இங்கேருந்து எல்லோரும் குளிச்சுக்கிட்டு மேலே போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் ஒரு கொடுமை நடக்குது.
இது என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? இங்கே குளிக்க வர்றவங்க போட்டுட்டு போகிற துணி. அதுதான் ஒரு பக்தியில் வரும், ஒரு புனித இடத்துக்கு வரும். அந்த இடத்த அசுத்தம் பண்ணாமல் இருக்கலாம்ல. இவங்க எவ்வளோ சிரமப்பட்டு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ தான் போர்டு வச்சாலும் நம்ம தான் திருந்தவே மாட்டோம். இதில் எல்லாம் எதுக்கு இப்படி நம்ம பக்தியில் வரோன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வந்து அவ்வளோ அசுத்தப்படுத்திட்டு எவ்வளோ அங்கே கீழே இருந்து செக் பண்ணி விடுறாங்க. இனி நம்ம போட்டிருக்க துணியையுமா செக் பண்ணி விட முடியும்? 11:45. இப்போ தான் கொஞ்சம் தணுத்த காற்று அடிக்குது. பன்னிரெண்டு 40. சாமி வச்சுக்கிறாங்க அப்படியே விடாது. இந்த மலை ஏறுறதுக்கு நான் மொத்தத்தில் 2 இடத்துல உட்காந்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம். மற்றபடி நான் மெதுவாக நடந்து வந்துட்டே தான் இருந்தேன். ஒரு நேரம் இருக்கலை. வேகமாக ஏறாதீங்க இந்த மலைக்கெல்லாம். முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக வாங்க. மணி 12:50. மேலேருந்து கீழே இறங்குறோம். அந்த பாறையின் அந்த பக்கத்துலேயும் ஆட்கள் நிற்கிறாங்க. நான் அங்கே போகிறதுக்கு விரும்பலை, ஏன்னா ரொம்ப வெயில் வேறு. இந்த மலையில் இரவு நேரத்துலையும் ஏறுறாங்க. இரவு நேரம் ஏறிட்டோன்னு சொன்னால் நல்ல குளிர் இருக்கும். அதனால் சொட்டர் மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் டார்ச் லைட் எடுத்து வச்சுருங்க. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் மட்டும்தான் பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. மீதி நாட்களில் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மலைக்கு 2026 மார்ச் 22 நான் வந்திருக்கேன். இறங்குற டைமில் ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. 2 காலுமே மசில்ஸ் பிடிச்சி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். இப்போ சாயந்தரம் 6:15 ஆயிடுச்சு பாருங்கள். நான் கீழே வந்துட்டுருக்கேன். என் பக்கத்தில் வந்துட்டுருக்கிற இந்த பாட்டியம்மா இது 4ஆவது வருஷம் வர்றாங்களாம். 1 மணிக்கு அங்கே மேலே வந்தாங்க. நான் மேலே பார்த்தேன் அவங்கள. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.